நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9778741111 என்ற எண்ணை அணுகவும். தமிழகத்தில் அரிசியின் விலை கிலோவிற்கு 5 முதல் 10 ரூபாய் வரை விலை உயர்ந்திருக்கிறது. அந்த விலை உயர்வுக்கான காரணம் என்ன, எதனால் இந்த விலை உயர்வு ஏற்பட்டது என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் மதுரை மாவட்ட அரிசி ஆலை அந்த உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் நம்மிடமே இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். சார், இப்போ என்ன காரணத்தினால சார் இப்போ அரிசியினுடைய விலை திடீர்னு உயர்ந்திருக்கிறது? அதுக்கான காரணம் என்ன? இந்த விலை உயர்வு தற்காலிகமானதா இல்லை இந்த விலை உயர்வு இதே நிலையில தான் இருக்குமா? எப்படிங்க சார்? உடனடியாக திடீர்னு இந்த உயர்வு ஏற்படலை. கடந்த ஒரு வருட காலமாகவே கிலோவிற்கு 2 முதல் 5 ரூபாய் முதல் ஏறிக்கொண்டே வருகிறது. இதற்கான காரணம் என்னென்றால், தமிழ்நாட்டு மக்கள் உயர் ரக சன்ன ரக அரிசியாகன கர்நாடகா பொன்னி, ஆர்என்ஆர், அக்ஷயா போன்ற ரகங்களையே உபயோகப்படுத்துகின்றனர். கடந்த பல காலமாக தமிழ்நாட்டு மக்கள் இதனைத்தான் தங்களது உணவு தேவைக்கு பயன்படுத்துகின்றனர். இத்தகைய நெல் தமிழ்நாட்டில் வெகு காலமாக உற்பத்தியில் ஈடுபடும் முயற்சியில் அரசாங்கம் எந்த விதமான ஒரு முயற்சி எடுக்கவில்லை. பக்கத்து அண்டை மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகியவற்றிலிருந்து அரிசியாகவோ நெல்லாகவோ வர வைக்கப்பட்டு இங்கு உள்ள அரிசி ஆலைகளில் அது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. பருவமழை மாறுபாடு எல் நினோ காரணமாக குறிப்பாக நமக்கு நெல் வர உள்ள மாநிலமான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள் சுமார் 50 வரப்படி 51% குறைவாக மழை பெய்துள்ளதால் அங்கிருந்து வரும் நெல் வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. அங்கு உள்ள மக்களுக்குமே ஆலைகளுக்கும் அந்த தேவையான நெல்கள் தேவை இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு வரும் நெல் வரத்துகள் சுருங்கியுள்ளது. இதனால் இங்குள்ள ஆலையினர் உற்பத்தி மூலப்பொருளான நெல் கிடைக்காமல் சிறிதாக ஆலைகள் நலிவடைந்து கொண்டே வரும் சூழ்நிலையில் விலைவாசி ஏற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு இதாக ஆகிவிடுகிறது. இந்த மாதிரி நிகழ்வுகள் சுமார் 10 வருட காலமாக நாங்கள் சந்திக்கவில்லை. இது ஒரு இயற்கையின் ஒரு தீவிரமான ஒரு மாறுபாடு என்றே கருதுகிறோம். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் பிற மாநிலங்கள் போல சன்ன ரக நெல்களை இங்கே உற்பத்தி செய்வதற்கு வேளாண்மை ஆராய்ச்சித்துறை மூலம் முழு முயற்சியில் ஈடுபட்டு இனி வருங்காலங்களில் இந்த வகை நெல்களை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயிரிடுவதற்கு ஊக்குவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழ்நாட்டில் ஏரி, குளம், கண்மாய்களை உடனடியாக போர்க்கால நடவடிக்கையில் தூர்வாரி நீர் ஆதாரத்தை கூட்ட வேண்டும். முக்கியமாக தென் மாவட்டங்களுக்கு தேவையான காவேரி, குண்டாறு, வைகை, கெதுமால் நதி இணைப்பு பல வருட காலமாக பல ஆட்சி காலத்தில் திட்டம் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. அரசாங்கம் கூடிய விரைவில் இந்த பணிகளை மேற்கொண்டு 1-2 வருடங்களில் இந்த முயற்சியை முடித்துவிட்டால் மேலும் எல்லா இடங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்து இனி வருங்காலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் சன்ன ரக நெல்கள் உற்பத்தி கூடுதலாகவும் மக்கள் பயன்படுத்தாத மோட்டார் ரக அரிசி தான் தமிழ்நாட்டில் இப்போ உற்பத்தி ஆகிறது. தமிழ்நாட்டின் தேவை சுமார் 91 லட்சம் டன், இங்கு விளைவிப்பது 70 லட்சம் டன் பற்றாக்குறையாக உள்ளது. அதிலும் குறிப்பாக அரசாங்கம் மக்கள் விரும்பாத மோட்டார் ரக நெல்களை தமிழ்நாட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்வதை கொள்முதல் செய்வதால் 50 லட்சம் டன் சென்ற ஆண்டு புள்ளி விவரப்படி அரசாங்கம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. எனவே மீதி உள்ள 40 லட்சம் டன் 70 லட்சம் டன் நெல்லாகவோ அரிசியாகவோ பிற மாநிலங்கள் நம்பித்தான் தமிழ்நாடு அரிசி ஆலைகள் இயங்கி வருகின்றன. இத்தகைய சூழ்நிலை எதிர்பாராத ஒன்று. ஆனால் தற்போதைய வானிலை நிலவரப்படி தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் எஞ்சியுள்ள காலங்களில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் குறிப்பாக கூடுதலாக பெய்யும் என்று நம்பிக்கையூட்டும் ஒரு செய்தியை தெரிவித்தனர். எனவே இத்தகைய விலை உயர்வு தற்காலிகமானது. இது மீண்டும் விலை குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.